சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு 50 பைசா 25 பைசா ஒருத்தர் நம்மளோட கஸ்டமர், அதாவது வீடியோ பார்த்து சார் என்கிட்ட காயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நேரில் எடுத்து கொடுத்தாங்க. அதை அப்படியே போடுறேன். உங்க கலெக்ஷன் வேணுமானா வாங்கிக்கலாம் சார். சார் இது பூ போட்ட 50 காசு. இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. ஆனா தேவைப்படுறவங்களுக்கு எண்ணி எத்தனை பீஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டி சொல்லிடுறேன். இதுல ஒரு எவ்வளவு பீஸ் இருக்குன்னு தெரியல. பாருங்க, காயின்ஸ் எப்படி ஒரு 100 பீஸ் மேல இருக்கும். 100-150 பீஸ் இருக்கும். இது கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 50 பைசா காயின்ஸ் பாருங்க. இதுலயும் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணாத காயின். அவர் எடுத்து வந்தது அப்படியே உங்களுக்கு பிரிச்சு இந்த கருப்பு காயின் இந்த மாதிரி இருந்தான்னா எடுத்துடுறேன். மித்த காயினெல்லாம் நல்லாதான் கண்டிஷனா இருக்குது, பாத்துக்குங்க. உங்களுக்கு இந்த லாட் வேணுமானா வாங்கிக்கலாம். இது லாட்டா தாங்க சார் கொடுப்பேன். இதுலயும் எவ்வளவு பீஸ் இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி 50 பைசா இந்திரா காந்தி காயின்ஸ் சார். இவ்வளவுதான் அவர்கிட்ட இருந்ததாட்டுக்குது. 50 பைசா எல்லாம் கிளீன் பண்ணாத காயின். இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி பீஸ் இருந்தானா நான் எடுத்துடுறேன். இது கிளீன் பண்ணா சரியா போயிடும். இந்த லாட்ல கொடுத்துருக்குறேன், பாத்துங்க. இதுல எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. இதுவும் நான் லாட்ல கொடுத்துருக்குறேன். இந்த 50 பைசா லாட்ல இந்த காயினும் 5 ரூபா கொடுத்துருக்குற ஒரு பீஸு. அதே மாதிரி இந்திரா காந்தி காயினும் 5 ரூபா கொடுத்துருக்குறேன். பூ போட்ட காயினும் 5 ரூபா ஒரு பீஸோட விலை கொடுத்துருக்குறேன். எத்தனை பீஸ் இருக்குதுன்னு தெரியல. அந்த லாட்ல அதை வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி 25 பைசா காப்பர் நிக்கல் காயின். ஒரே நிமிஷம் சார். அதுவும் இதுல ஒரு 1050 பீஸ் இருக்கும் பாருங்க. 1050 பீஸ் இருக்கும். இதுவும் லாட்டை எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரைஸ். ஏன்னா காப்பர் நிக்கல் காயின்ஸ் இப்ப கிலோ கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே இப்ப அந்த அளவுக்கு ரேட் போயிருச்சு பாருங்க. 1100 பீஸ் இருக்குதுன்னு சொன்னாரு. காயின் எல்லாம் கண்டிஷனா இருக்குது, பாத்துக்குங்க. நானும் கொடுத்துருக்கிறது ஒரு பீஸ் 7 ரூபா கொடுத்துருக்கிறேன். 100 பீஸ் 200 பீஸ் வாங்குற மாதிரி இருந்தோம்னா 100 பீஸ் மேல வாங்கினா 7 ரூபா போட்டு கொடுக்குறேன். இந்த லாட்ல அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருந்தோம்னா இதுவும் 5 ரூபா போட்டு கொடுத்துருக்கிறேன். இதுல மொத்தம் 1100 பீஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. காயின்ஸ் பாத்துக்கீங்க. எனக்கு லாட்டா வந்தது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். இது அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தானா 5 ரூபா. இந்த லாட்ல 100 பீஸ் வேணும்னா ஒரு பீஸ் 7 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சார். அந்த 50 பைசா ஆவரேஜா அதுவும் 5 ரூபா. இந்த 3 ஐட்டத்துலயும் 5-5 ரூபா போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த 25 பைசா மட்டும் ஏன் கிடைக்குதுன்னா ஸ்டீல் காயினே இப்போ அந்த அளவுக்கு டிமாண்ட். ஸ்டீல் காயினே கிடைக்க மாட்டேங்குது. அதுல காப்பர் நிக்கல் இன்னைக்கு நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணாத காயின். அவர் எடுத்து இன்னைக்கு எங்களை சேல்ஸ் பண்ணாரு. அப்படியே உங்களுக்கு இந்த லாட்டாவை உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். இந்த லாட்டை எடுக்கிறவங்களுக்கு 5 ரூபா. 100 பீஸ் வேணும்னா 7 ரூபா கணக்கு வரும்.
அதே மாதிரி இந்த லாட்ல எதுக்கு சிங்கிள் நான் ரேர் காயின்ஸா இருந்தேன்னா நான் கொரியர் சார்ஜர் வாங்க மாட்டேன். இது வெயிட் அதிகமா வரும், கண்டிப்பா கொரியர் சார்ஜர் இதுக்குன்னு வாங்குவேன். வாங்க, அனுசரிச்சு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். லாட் எடுக்கும்போது வாங்க பேசலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா இந்த காயின்ஸ் பேசி வாங்கிக்கலாங்க சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா வந்து கேளுங்க. இந்த லாட் அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தானா அனுசரிச்சு நான் கொடுத்துட்றேன். மொத்தம் 1100 பீஸ் இதுல இருக்குங்க சார். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.